கலக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு தண்ணிக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடயே டேங்க் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, ஆரஞ்சு ஃப்ளேவர், அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெட்டி வச்ச லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இது வீட்டில் காய்ச்ச லெமன் தான், நல்லா சாறு வரும். இப்போ நம்ம போட்ட எல்லா பொருட்களும் நல்லா கரையும். பாருங்கள், எல்லாமே அப்படியே பவுடராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் இனிப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செம்ம பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ சப்ஜா சீட் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பாதாம் பிசின் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கும் போது இந்த வெயிலில் ஏற்படுற ஹீட்னால் வர பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும். நம்மளோட உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா சூடு பிடிக்காமல் ஹெல்த்